ரவை வந்து கோதுமையா மைதாவான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அது எல்லாமே லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்மளோட சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரவை உப்புமாவும் அது கூட வந்து மல்லி சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அம்மாச்சியும் மாமாவும் ஹாஸ்பிட்டல் வந்து போயிருந்தாங்க சும்மா ஒரு செக்கப்காக. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. பசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னனால தோசை மாவு இருந்தது, அதில் வந்து நல்லா கேரட்டை துருவி போட்டு ஒரு ஊத்தாப்பம் மாதிரியும் தோசை மாதிரியும் சுட்டு எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா பச்சை சட்னி வச்சு நம்ம வந்து சூப்பராக வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வெயில் இருக்கு இல்லையா, அதனால ஒரு கீர்னி பழத்தை வச்சு ஜூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருந்தேன். சுகர் எதுவுமே இல்லை, பழமும் பாலையும் சேர்த்து அரைச்சே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து பசங்களுக்கு வந்து சிப்ஸும் சிக்கனும் வந்து கொடுத்துருந்தாங்க, அதை கொடுத்தேன், வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஈவினிங் டயத்தில் நானும் ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாருமே KFC வந்து போயிருந்தோம். கொஞ்சம் வந்து ரொம்ப நாளாச்சு இல்லையா, பிள்ளைங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்.